கொண்டுதான் இருக்கிறோம். மக்களின் பார்வையிலிருந்துதான் எங்கள் நிலைப்பாடுகளை எடுக்கிறோம், எங்கள் செயல் திட்டங்களை வரையறுக்கிறோம். தனிப்பட்ட முறையில் எங்களின் நலன்களிலிருந்து, கட்சியின் நலன்களிலிருந்து நாங்கள் எந்த முடிவையும் எடுப்பதில்லை. எனவே உரிய நேரத்தில் உரிய பிரச்சனைகளில் நாங்கள் உரிய குரலை தொடர்ந்து எழுப்பி வருகிறோம். இந்த ஒப்பீடு தேவையில்லாதது. தாவேகாவோடு நாங்கள் கைகோர்த்திருக்கிறோம். தாவேகா ஆட்சி அமைப்பதற்கு எங்கள் ஆதரவை நாங்கள் வழங்கினோம். அந்த அடிப்படையில் எங்களையும் அமைச்சரவையில், கூட்டணி அமைச்சரவையில் இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கூட்டணி தாவேகா உள்ளிட்ட அனைத்து தோழமை கட்சிகளின் சார்பில் கூட்டணி அமைப்பது தொடர்பாக முதல் கட்டமாக நடந்தேறியிருக்கிறது. அது குறித்தும் இப்போது முதலமைச்சரோடு நாங்கள் பேசினோம். இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிந்த பிறகு அந்த அடுத்த கூட்டத்தை ஒருங்கிணைப்பதற்கு ஏற்பாடுகள் நடக்கிறது என்று முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். எனவே தாவேகோடு நாங்கள் இணைந்து 100 நாட்கள் தான் ஆகின்றன. அவர்களோடு தொடர்ந்து இணைவோம், தொடர்ந்து இணைந்து பயணிப்போம் என்பதை நேற்றைய மாநாட்டிலும் நாங்கள் உறுதிப்படுத்தியிருக்கிறோம். ஆளுங்கட்சிகளோடு பயணித்தோம், இனி ஆளும் கட்சியாக பரிணமிப்போம் என்கிற ஒரு முழக்கத்தையும் இந்த மாநாட்டிலே நான் முன்வைத்திருக்கிறேன். இன்றைக்கு கூட்டணி அரசில் நாங்கள் அங்கம் வகிப்பதன் மூலம் நாங்களும் ஒரு ஆளும் கட்சி என்கிற அடையாளத்தை பெற்றிருக்கிறோம் என்பது ஒரு வளர்ச்சி. இந்த வளர்ச்சியை தமிழ்நாட்டு மக்கள் எமக்கு வழங்கியிருக்கிறார்கள். அவர்கள் விருப்பப்படி எங்கள் அரசியல் நிலைப்பாடு இருக்கும். தீர்மானங்களை ஒற்றி அவர் என்ன பதில் சொல்ல முடியும்? மற்ற விஷயங்கள்லாம் கவனிச்சுட்டாரு, நோட் போட்டு வச்சுக்கிட்டாரு. குறிப்பா மேகமலை பிரச்சனை, அமுதன் பிரச்சனை, அதுதான் நாங்கள் வச்ச டிமாண்ட். மற்றதெல்லாம் நாங்கள் அரசியல் ரீதியான சில கருத்து பகிர்வுகள் தான். மேகமலை தொழிலாளர்களுடைய போராட்டம், அந்த வாழிடங்களிலிருந்து அப்புறப்படுத்த கூடாது என்கிற அந்த கோரிக்கை, அது தொடர்பாக சீராய்வு மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்கிற அந்த கோரிக்கை, இதனை மிகவும் கவனமாக கேட்டுக்கொண்டார், குறிப்பெடுத்துக் கொண்டார். உரிய நடவடிக்கை எடுப்பார் என்று நம்புகிறோம். அதுதான் நாங்கள் சுட்டிக்காட்டினோம். இந்த மாதிரி அது வெறும் கேங் பிரச்சனைங்கிற மாதிரி, கேங்ஸ்டர் பிரச்சனைங்கிற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் ஒரு கருத்தா நிலைப்பாடா எடுத்துக்கொள்ளக்கூடாது. அவங்களுடைய பெற்றோரும் விசாரித்து, அங்குள்ள பொதுமக்களும் தொண்டு நிறுவனங்களை சார்ந்தவர்களும் விசாரித்து, போதைப் பொருள் புழக்கம் இருந்ததனால் அதை கண்டித்த காரணத்தினால்தான் அவன் கொலை செய்யப்பட்டிருக்கிறான் என்கிற இன்னொரு வெர்ஷன் இருக்கிறது. எனவே அதனை புலனாய்வுக்கு உட்படுத்த வேண்டும், ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட வேண்டும். அந்த ஒரு பிரச்சனைக்காக மட்டுமில்லாமல் கல்வி நிறுவனங்களில் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.